ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் ஈசபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயா சிவஹோம் நமக. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்று உன் அப்பன் சிவபெருமான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என்னை அலட்சியம் செய்து விடாமல் இதை முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, நீதான் வேண்டுமென்று உன்னுடைய முந்தைய உறவு உன்னை தேடி வரப்போகிறது. அது யார் அந்த உறவு? என்ன தேடி எதற்காக வரப்போகின்றது என்று நீண்ட நாட்களாக உன்னுடைய முகம் வாடி போய் இருக்கின்றது. அப்படி இருக்கும் என்னுடைய குழந்தையின் முகத்தில் புன்னகையை பார்க்கவே உன் அப்பன் நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். உன் சிரிப்பை நான் பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது என் தங்கமே. இப்பொழுதெல்லாம் நீ சிரிக்க மறந்து விட்டாய் என் தங்கமே. நீ எப்பொழுது உன் உறவை நினைத்து கொண்டே இருக்கின்றார். அவர் நினைத்து கனவுகளை கண்டு கொண்டு வருத்தங்கள் பட்டு கொண்டு நடந்ததை நினைத்து கொண்டு உன் மனதில் அதே யோசனையாகவே இருக்கின்றது என் தங்கமே. நான் முந்தைய உறவை நினைத்து இருக்கின்றேன். அந்த உறவு என்னிடம் வந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று நீ கூறிக்கொண்டு இருக்கின்றாய். அந்த உறவுடன் நானும் சேர்ந்து இருந்த நாட்கள் எல்லாம் என் சந்தோஷ நாட்கள் என்று நீ மிகவும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றாய். அந்த உறவு வந்தால் என்னுடைய அனைத்து பிரச்சனைகளுமே தீர்ந்துவிடும் என்று நீ நினைத்து என்கின்றே சொல்லிக் கொண்டு இருந்தாய் அல்லவா? நீ ஏங்கிக் கொண்டு இருந்த அந்த உறவு உன்னை தேடி வரப்போகிறது தங்கமே. நீ வாய்விட்டு சொல்லாவிட்டாலும் எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் என் தங்கமே. அதனால்தான் நான் இப்படி ஒரு முடிவை எடுத்து விட்டேன் தங்கமே. கடந்த காலத்தை நீ மிகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருந்தாய். இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த உறவு வந்தால் அவரிடம் சொல்லி உன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் எல்லாம் முடிந்துவிடும், தீர்த்து விடுவேன் என்று நீ நினைக்கின்றாய். அதனால்தான் நான் அந்த முந்தைய உறவை உன்னை தேடி வர வைத்திருக்கின்றேன் பிள்ளையே. நீ உனக்கு மனதில் என்னென்ன தோன்றுகின்றதோ, என்னென்ன வழிகளை நீ இதனால் சுமந்தையோ அதையெல்லாம் அவரிடம் விலக்கிவிட்டு நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைத்ததால் தான் உன்னை தேடி அவரை வர வைத்திருக்கின்றேன் என் பிள்ளையே. நிச்சயமாக உன் மனநிலைமை அவருக்கு நன்றாக புரிந்து விட்டது தங்கமே. அவர் இல்லாமல் வாழ முடியவில்லை என்று உண்மையே அவரும் புரிந்து கொண்டார் என் தங்கமே. உன்னுடைய பிரச்சனையை அத்தனையுமே அவர் சரி செய்து கொண்டார் தங்கமே. நீ வேண்டியதை விட உனக்கு நான் கொடுக்கும் பரிசு அர்த்தமானதாக இருந்திருக்கும் என் குழந்தையே. நீ என்னிடம் வேதனை பட்டதை விட பல மடங்காக உனக்கு உன் அப்பன் கொடுத்திருக்கின்றேன். அதை இந்த முறையாவது சரியாக பயன்படுத்தி கொண்டு நீ உனது பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்துவிடு என் குழந்தையே. நீ எந்த அளவிற்கு அன்பை எதிர்பார்க்கின்றாயோ அந்த அளவை விட அதிகமாக அன்பு இப்பொழுது உனக்கு கிடைக்க போகின்றது. ஏனென்றால் அவரும் உன்னை விட்டு பிரிந்து இருந்த நாட்களில் உனக்கான அன்பை பற்றி அவர் தெரிந்து கொண்டார். நீ கொடுத்த அன்பை எல்லாம் பிரித்து வைத்து என் நல்லதை மட்டும் அவள் நினைத்திருக்கின்றாள், என்னை மட்டும் அவள் விரும்பி இருக்கின்றாள் என்பதை புரிந்து கொண்டார் என் தங்கமே. உனக்கு நான் அனைத்தையும் கொடுத்து சிறப்பான வாழ்க்கையை நீயும் அவரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று உங்களுக்காக இனிய காலத்தை அமைத்து கொடுக்கின்றேன். அந்த காலம்
அதிவேகமாக உங்களுக்கு வருவது நிச்சயம். சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்து விடுங்கள். உங்களுக்கு துணையாக நான் இருப்பேன் என் தங்கமே. அனைத்து பிரச்சனைகளையும் பேசி முடித்துவிட்டு நிம்மதியாக இருங்கள். அனைத்தும் பேசினால் அனைத்து பிரச்சனைகளும் முடிந்துவிடும். அதை பெரிய அளவில் பேசாமல் இருந்து அதை பெரிதாகி ஆக்கிக் கொள்ளாதீங்கள் என் தங்கமே. அனைத்தும் ஒரு நாள் மாறும் என் தங்கமே. எங்கும் போகாது, எல்லாம் உனக்கே என்ற நிலை வரும் என் தங்கமே. உன் வாழ்க்கை அனுபவித்த வாழ் என் தங்கமே. உன்னோடு உன் அப்பன் நான் இருக்கின்றேன் என் குழந்தையே. இருக்கும் இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்து நிம்மதியாக வாழ்ந்து நீ ஆண்டு அனுபவித்து வாழ் என் பிள்ளையே. சண்டைகள், சச்சரவுகள், சந்தோஷங்கள், சந்தேகங்கள் இதுவெல்லாம் வேண்டியது கிடையாது. இதையெல்லாம் தூக்கி வீசிவிட்டு மனம் விட்டு பேசி மனதில் ஒன்று ஒளித்து வைத்து கொள்ளாமல் ஒளிவு மறைவின்றி பேசிக்கொண்டாள் அனைத்தும் சமநிலையாகும், அனைத்தும் சமாதானமாகும் என் தங்கமே. உன் மனதில் என்ன இருக்கின்றது என்று அவருக்கு புரியவை. அவர் மனதில் என்ன இருக்கின்றது என்பதை நீயும் புரிந்துகொள். இருவரும் விட்டு கொடுத்து புரிந்து ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முறை உன் அப்பன் உனக்கென்று அவரை அனுப்பி வைக்கின்றேன். இன்னும் ஒரு முறை அதை நீ தவறாக பயன்படுத்தினால் அதிர்ஷ்டம் என்பதும் ஒரு முறைதான் என்பதை புரிந்து கொள் என் தங்கமே. உன் வாழ்க்கை அவருக்கென்று வாழ நான் உனக்கு அவரை கொடுக்கின்றேன். அவரை சரியாக பார்த்துக்கொள். அவரும் உன்னை பற்றி அனைத்தையும் புரிந்து கொண்டார். உன்னை விட்டு பிரிந்த நாட்களில் உனக்காக அவர் வருத்தத்தோடும் கண்ணீரோடும் பல வேதனைகளோடும் இருந்து அதையெல்லாம் அனுபவித்து நீ செய்த தவறுகள் இல்லை, உன்னிடத்தில் எந்த தவறும் கிடையாது, ஏதோ சின்ன பிரச்சனை சூழ்நிலையின் காரணமாக பிரிவு வரை கொண்டு வந்து விட்டது என்று புரிந்து கொண்டு உனக்கென்று அவர் உன்னை தேடி வர இருக்கின்றார். வருகின்ற அதிர்ஷ்டத்தை நீ பாதுகாத்து கொள் என் தங்கமே. நானும் உனக்கென்று அனுப்பி வைத்திருக்கின்றேன். சந்தோஷமாக இரு என் அன்பு பிள்ளையே. அன்பு மட்டும்தான் போதும். இருக்கும் வரை அன்பு அதிகமாக மட்டும் இருந்தால் வாழ்க்கை நிச்சயம் சொர்க்கமாக இருக்கும் என் பிள்ளையே. நான் உனக்கென்று இருக்கின்றேன் என் தங்கமே. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்தி வாகனா போற்றி போற்றி. நல்லதையே செய், நல்லதையே நினை, நல்லதே நடக்கும். உன் அப்பன் அருள் உனக்கு என்றென்றும் கிடைக்க உன் அப்பன் உனக்கு துணையாக இருப்பேன் என் குழந்தையே. வாழ்க வளமுடன்.